அனைவருக்கும் வணக்கம். நாம இது வரைக்கும் மகாபாரதத்தில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பிரபஞ்சத்துல மிகவும் சக்தி வாய்ந்த சிவபெருமான் காளிதேவி சக்தி தேவி கூறிய அஸ்திரமான பாசுபத அஸ்திரத்தை பத்தி பார்க்க போறோம். அந்த அஸ்திரத்தை எப்படி அர்ஜுனன் பெற்றான்றதும் பார்க்க போறோம். இந்த பாசுபத அஸ்திரத்தை பத்தின பெருமைகள்ல அடிக்கடி வேதவியாசரும் கிருஷ்ண பரமாத்மாவும் பாண்டவர்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதனுடைய பெருமையில கேட்ட அர்ஜுனன் இந்த அஸ்திரத்தை எப்படியா தம் பெறணுன்ற ஒரு ஆசை வருது. அதுக்கு தனக்கு உதவி செய்யுமாறு வேதவியாசர்கிட்ட கேட்கிறான். வேதவியாசர் இந்த அஸ்திரத்தை பெறறதுக்கு சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய மந்திரமான பாசுபத அஸ்திர மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. இவனும் மிகவும் பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் அந்த மந்திரத்தை கத்துக்கிட்டு இமயமலையில இருக்க பாக்யரதி நதிக்கு பக்கத்துல இருக்க இந்திரகீலான்ற மலையில போய் அவர் கடுமையான ஒத்த கால்ல நின்று தவம் புரிகிறாரு. இவனுடைய தவத்துல சந்தோஷம் அடைஞ்ச சிவபெருமான் இவனுக்கு பாசுபத அஸ்திரத்தை கொடுக்கலான்னு முடிவு பண்றார். ஆனா அதுக்கு முன்னாடி இவனை சோதிக்க விரும்புறார். அவரும் அந்த மலைக்கு வேடன் ரூபத்துல வர்றாரு. அங்க அந்த சமயத்துல ஒரு காட்டு பன்னி அர்ஜுனோட தவத்தை கலைக்க வருது. இதை பார்த்து அர்ஜுனன் அந்த காட்டு பன்னியை நோக்கி ஒரு அம்பை எய்துறான். அதே சமயத்துல வேடன் ரூபத்துல இருந்த சிவபெருமானும் காட்டு பன்னியை நோக்கி ஒரு அம்பை எய்துறார். ரெண்டு அம்பு ஒரே சமயத்துல, அதாவது காட்டு பன்னியோட ஒரு பக்கத்துல அர்ஜுனன் எய்த அம்பும் இன்னொரு பக்கத்துல சிவபெருமான் எய்த அம்பும் போய் தாக்குது. இதை பார்த்து அர்ஜுனன் தான் இந்த காட்டு பண்ணை கொள்ள வந்த, நீ எதுக்கு அம்பை எய்தாயின்னு அப்படின்னு சண்டை போடுறான். அப்போ அந்த வேடன், இந்த காடு எங்களுடைய காடு, இந்த காட்டுல இருக்க எல்லா மிருகங்களும் எங்களுக்குரிய மிருகங்கள், அதை நீ எப்படி கொல்ற அப்படின்ட்டு அவன் சண்டை போடுறான். ரெண்டு பேரும் வாய் சண்டையா இருந்து பிறகு கை சண்டையா போகுது. அதுல மிகவும் சோர்வடைந்த அர்ஜுனன் அந்த வேடன் ரூபத்துல இருந்த சிவபெருமான்கிட்ட கொஞ்சம் அவகாசம் கொடுக்க சொல்லி கேட்கிறான். தான் போய் ஓய்வெடுத்துட்டு பூஜை பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருப்பான். அர்ஜுனன் பக்கத்துல இருந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்றான். அப்போ அவன் ஒரு பூமாலையை அந்த சிவலிங்கத்துக்கு போடும்போது வேடன் ரூபத்துல இருந்த சிவபெருமான் கழுத்துல அந்த பூமாலை இருக்கு. இந்த கதையோட தொடர்ச்சி நாம அடுத்த பாகத்துல பார்க்கலாம். நன்றிகள்.